அஸ்ஸலாமு அழைக்கும் யா உம்மத்தை முஹம்மதியா. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் இறை நம்பிக்கையோடும் நன்மையை எதிர்பார்த்தும் ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்கிறாரோ அவரது முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படும். இதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அத்தியாயம் 2 பாடம் 38. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நிச்சயமாக இந்த மார்க்கம் எளிதானது. இந்த மார்க்கத்தை எவரேனும் தம்மீது சிரமமானதாக ஆக்கிக் கொண்டால் அது அவரை மிகைக்காமல் விடாது. எனவே கூடுதலான வழிபாடுகள் உட்பட அனைத்துக் காரியங்களிலும் நடுநிலையே கடைப்பிடியுங்கள். எந்ததைச் செய்யுங்கள், நற்செய்தி பெறுங்கள். கூடுதல் வழிபாடுகளை உற்சாகத்துடனும் நிரந்தரமாகவும் நிறைவேற்றிட காலையையும் மாலையையும் இரவில் சிறிது நேரத்தையும் துணையாக்கிக் கொள்ளுங்கள். இதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அத்தியாயம் 2 பாடம் 39.